வணக்கம் மைடியா நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில அப்கமிங் டிவைன் ஃபெஸ்டிவல், ஒரு பிரம்மாண்ட செலிப்ரேஷனான யுகாதி ஃபெஸ்டிவலை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த மார்ச் மந்த் நம்மளுக்கு எண்டில் யுகாதி வருது இல்லையா? ஸோ யுகாதினா என்ன, எப்படி இந்த பேர் வந்தது, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, எதனால இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், இதோட மந்திரங்கள் என்ன சொல்லணும், இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிடணும், எந்த மாதிரியான ஃபுட்டு சமைக்கணும், எப்படிப்பட்ட பூஜைகள் பண்ணணும், இந்த மாதிரி குட்டி குட்டியான ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் யுகாதினா என்னன்னு பார்த்துடலாமா? யுகாதி சமஸ்கிருத வார்த்தை, அதாவது சான்ஸ்கிரிட்டோட வேர்டு இது. யுகா ஆதி, அதுதான் யுகாதி. யுகம் அதாவது ஒரு யுகம், ஒரு ஆண்டின் தொடக்கம் இல்லையா? ஆதின்றது முதல். ஸோ ஒரு ஆண்டின் தொடக்கம் தான், அதாவது நியூ இயரை தான் இந்த யுகாதி நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா ரிமைண்ட் பண்ணுது. ஸோ எப்படி ஒரு இங்கிலீஷ் கேலண்டர் ஆகட்டும், ஒரு தமிழ் கேலண்டர் ஆகட்டும், ஒரு நியூ இயர் வருட பிறப்புன்னு சொல்றோமோ, அது மாதிரி யுகாதி அப்படின்றது இந்த தெலுங்கு வாலாஸ், ஆந்திராவில் இருக்கிறவங்க, கர்நாடகாவில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு நியூ இயர், அதுதான் இந்த யுகாதி. இது நாட் ஒன்லி ஆந்திரா தெலுங்கானா மட்டும் இல்லை, கர்நாடகாவில், வெஸ்ட் பெங்காலில், மகாராஷ்டிராவில், இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லையுமே இந்த யுகாதி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா இதோட நேம் என்னன்னா பொய்லா பொய்ஷக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம்ல இந்த யுகாதியை செலிப்ரேட் பண்றாங்க. மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா குடி பத்வா அப்படின்னு இந்த நேம் வச்சுதான் இந்த யுகாதியை செலிப்ரேட் பண்றாங்க. வெரஸ் நம்ம கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யுகாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதை யுகாதின்னு சொல்லுவாங்க, இன்னொரு சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா உகாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுதான் இருக்கு. இன்டீரியர் நம்ம ஆந்திரா தெலுங்கானா போதீங்கன்னா யுகாதி அப்படின்னு சொல்லுவாங்க, வெரஸ் யுகாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆண்டின் துவக்கம், அதுதான் இந்த யுகாதி ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த யுகாதி நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தும், அதாவது ஒரு சுப காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு வீடு வாங்குறதாகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், இல்லை ஒரு புதிய பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதாகட்டும், அந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு நியூவாக ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு வாகனம், அதாவது வெஹிக்கிள் ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா கூட எல்லாமே இந்த யுகாதி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் அது ரொம்பவே ஒரு அஸ்பீஷியஸாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு சக்ஸஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த யுகாதி அன்னைக்கு தான் பிரம்ம புராணத்தின்படி பிரம்மர் இந்த உலகத்தை படைக்க தொடங்கிய நாள், அதுதான் இந்த யுகாதி. அதாவது எப்படிதான் இந்த பிரம்மதேவா தானே இந்த உலகத்தை நம்ம எல்லாருமே படைச்சவரு, அவர் படைக்கிறதுக்கு தொடங்கிய நாள் தான் இந்த யுகாதி. ஸோ இந்த யுகாதிக்கு பிரம்மதேவர், அதாவது இந்த உலகத்தை படைக்க பிரம்மதேவர் நிறைய காலங்கள் டிஃபைன் பண்றதுக்கு நிறைய வருடங்கள், நாட்கள், காலங்கள் எடுத்துட்டு இந்த பிரபஞ்சத்தை எல்லாருக்குமே படைச்சாரு இல்லையா? அந்த ஆண்டின், அந்த நாளின் துவக்கம், அந்த நாளோட துவக்கம் தான் இந்த யுகாதி. அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்தியன் மேத்தமெட்டிஷியனான பாஸ்கராச்சாரியார் தான் இந்த யுகாதியோட துவக்கத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இது நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாது. 12th செஞ்சுரியில இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கராச்சாரியா தான் இந்த யுகாதியோட பிகினிங்கை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது கம்ப்ளீட்டா ஒரு கோல்டு சீசன், அதாவது அந்த வின்டர் சீசனை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுற அந்த வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கோல்டு எல்லாம் முடிஞ்சு நல்ல ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாம் ப்ளூம் ஆகுற அந்த காலம், அதுதான் இதோட ஸ்டார்டிங், அதுதான் இந்த யுகாதி. இந்த 2025, அதாவது 2025 யுகாதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் 30th அன்னைக்கு வருது. பங்குனி மாசத்துல வர அமாவாசைக்கு மறுநாள், அதாவது பிரதமை திதியில தான் இந்த யுகாதி நாள் செலிப்ரேட் பண்றோம். ஸோ அந்த நாள், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் கூட சில சமயங்கள்ல அந்த அமாவாசைன்றது கேரி ஆகும் இல்லையா? அடுத்த நாள் காலை 8 மணி வரைக்கும் இருக்கு, 10 மணி வரைக்கும் இருக்கு. அப்படி இருந்தா கூட அந்த யுகாதிக்கு அது கணக்கு ஆகாது. ஸோ ஃபுல்லா நம்மளுக்கு அமாவாசை போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் வரப்ப அந்த பிரதமை திதியில தான் இந்த யுகாதியை நம்ம செலிப்ரேட் பண்றோம். அந்த மாதிரி இந்த வருஷம், அதாவது 2025 என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 30th அன்னைக்கு தான் யுகாதி. ஸோ யூஸ்வலாவே எப்படி ஒரு நியூ இயர் அப்படின்னா அந்த ஒரு ஜோஷ், சந்தோஷம், நியூ செலிப்ரேஷன், நியூ ட்ரெஸ், நியூ விஷஸ் அதெல்லாம் இருக்குமோ, அதே சேம் கைண்ட் ஆஃப் ஒரு செலிப்ரேஷன் மோடு தான் அந்த தெலுங்கு வாலாஸ் கிட்டையும் சரி, அந்த வெஸ்ட் பெங்கால்ஸ்ல, மகாராஷ்டிரால இருக்கவங்க கிட்டையும் சரி, இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் தான் இருக்கும். மோஸ்டா இந்த யுகாதி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களா, இந்த ஆந்திரா, தெலுங்கானா பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு இந்த பஞ்சாங்கம் பார்ப்பாங்களா. அது ரொம்பவே
ஒரு கிராண்டாவே நடக்குமா. எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்களா. ஸோ ஒரு வீடுனா ஒரு பெரியவங்க இருப்பாங்களா, தாத்தா பாட்டி அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் எல்லாருமே பேரன் பேத்தி எல்லாருமே சேர்ந்து நம்மளோட லைஃப், அதாவது இந்த வருஷம் நம்ம ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸோட லைஃப் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான எஜுகேஷன், எந்த மாதிரியான பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அது எல்லாமே வந்து வீட்டுக்கு அந்த ஜோஷியர் வர வச்சு அவங்க கிட்ட கேட்பாங்களா. ஸோ சொல்றவங்க கிட்ட அந்த ஜோஷியர் கிட்ட வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அமௌண்ட் மட்டும் தராம அவங்களுக்கு வேஸ்ட் ஷர்ட்டு, அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்க வந்து இந்த யுகாதியை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களா. ஸோ இந்த யுகாதி வந்து பேசிக்கலாவே ஆந்திரா தெலுங்கானால வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுது இல்லையா. ஸோ அன்னைக்கு தான் வந்து தெலுங்குல வந்து இந்த அகாடமி, அதாவது சாகித்ய அகாடமி அந்த மாதிரியான பெஸ்ட் அவார்ட்ஸ் எல்லாமே, செரிமனி எல்லாமே இந்த நாள் அன்னைக்கு தான் நடக்குமா, இந்த யுகாதி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான். ஸோ அது வந்து இது ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் கூட. ஸோ யுகாதி அப்படின்னாலே வந்து ஒரு பச்சடி தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ யூஸ்வலாகவே நம்ம பண்ணுற பச்சடின்ட்டு இல்லாமல் யுகாதி அன்னைக்கு ஸ்பெஷலாக பச்சடி இருக்கும். அந்த பச்சடியில் வந்து எல்லா வகையான சுவையுமே அதில் சேர்க்கப்பட்டிருக்கும். அதுதான் அந்த பச்சடியோட ரியல் ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஒரு கசப்பு இருக்கும், துவப்பு இருக்கும், உப்பு இருக்கும், காரம் இருக்கும், அந்த மாதிரி வேப்பம்பூ, மாங்காய், வெல்லம், இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ், அதாவது பச்சடி. அதுதான் வந்து அந்த யுகாதிக்குன்னே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேவ பெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. பெல்லா அப்படின்னா வெல்லம்னு அர்த்தம். ஸோ அதுவும் அப்படின்னும் இந்த நேமை வந்து நம்ம பச்சடின்னு சொல்றோம், அந்த தேவ பெல்லா அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. இதுதான் இந்த யுகாதிக்குன்னே ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம யுகாதி அன்னைக்கு எந்த மாதிரியான ஸ்லோகம் சொல்லி கடவுளை வழிபடணும் தெரியுமா? சதாயுர் வஜ்ர தேகாய சர்வ சம்பத்கராய சர்வாசிஷ்ட விநாசாய நிம்பஸ்ய தல பஷ்ணம். இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் நம்ம யுகாதி அன்னைக்கு சாமி கும்பிடும் போது சாமி கிட்ட வந்து நிறைவு செய்யணும். ஆக்சுவலா யுகாதி வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாம ஃபேமிலியோட வெல்னஸ் அண்ட் குட்னஸ்க்காகவும் வந்து சாமி கிட்ட வந்து நம்ம வந்து வேண்டிக்கிறோம். எங்களோட வீட்டுல வந்து யுகாதி எப்படி செலிப்ரேட் பண்றோம், அந்த பச்சடி எப்படி செய்யறோம், பச்சடிக்கு மட்டுமே ஸ்பெஷலா உங்களுக்காக வந்து நான் வீடியோ ரிலீஸ் பண்றேன். எப்படி பண்ணேன், என்னென்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யுகாதி நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த யுகாதி பற்றின விஷயங்கள் தெரியலன்னா இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். கூடிய சீக்கிரம் ஜேகே கிரியேட்டிவிட்டியில் யுகாதி செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணலாம். சரியா? அன்டில் தென் தன்யவாத். நான் உங்களில் ஒருவர் ஜேகே.